டிபார்ட்மெண்ட் இருக்கு, தனியா இது இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது மக்கள் மனதில் இது நடந்ததுனால இது வந்திருக்குங்கிறது மக்களுக்கு தான் பீதி, வேற ஒண்ணும் இல்ல. இது டெக்னிக்கல் கோளாறு இருக்கலாம், ஹை லெவல்ல அது டெக்னிக்கல் கோளாறு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. பேர்ட் ஹிட் இல்லைன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணிட்டாங்க பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட். இந்த இன்ஜின்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரொபஸ்ட் இன்ஜின்ஸ், இதுக்கு த்ரஸ்ட் பவர் ஜாஸ்தி. அதனால இதுல அந்த மாதிரி இது டேக் ஆஃப் பண்ணும்பொழுதே அதுல இருந்து கோளாறு வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். இல்ல அவங்களுக்கு ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட லாஸ்ட் ஆகல, கண்டினியூட்டி இருந்திருக்கு, கடைசி வரைக்கும் கண்டினியூட்டி இருந்திருக்கு. ஆனா என்ன ஒரு மிஸ்டீரியஸ்னாக இது எப்படி நடந்ததுங்கிறது இந்த பிளாக் பாக்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்த பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கருப்பு பெட்டி கிடைக்கணும், விசாரணையின் அடிப்படையில் தான் அதுக்கான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற நிலையில முற்றிலுமாக விமானம் எரிந்து உருக்குலைந்திருந்தாலும் அந்த வால் பகுதி எரியல, அந்த வால் பகுதி அப்படியே இருக்கு அப்படின்றதன் காரணமாக இந்த காரணத்தை கண்டறிவது அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதம் இல்லாம எளிதில் கண்டறிய முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல அந்த காரணத்தை இந்நேரம் ஓரளவு 50-60% கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. அதாவது என்னன்னா, சில விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதனுடைய இம்பாக்ட் என்னெல்லாம் பார்த்தா வெளியில வருவாங்க. அந்த இதுல இப்பைக்கு சாதாரண ஜனங்களுக்கு தெரியறதுன்னா பல விஷயங்கள் பல பேசுவாங்க. இது சபோர்டேஜா இல்ல இது டெக்னிக்கல் ஃபால்ட்டா என்கிறது. ஆனா அந்த போயிங் விமான கம்பெனிக்காரங்க சொல்றாங்க, எங்க போயிங் ரொம்ப பர்ஃபெக்ட், அது ஒண்ணுமே ஆகாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இனிமேதான் தெரியும். இதுக்குள்ள உள்ள மேட்சிங் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது டெக்னிக்கலா இல்ல பைலட்டினுடைய அவங்களுடைய சில விஷயங்கள்ல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சா, இல்ல வேற விஷயங்களால இதாச்சாங்கிறது தான் இப்ப இனிஷியலா அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அது தனி ஒரு டீம் வேலை செய்யும். அது இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வராது. அந்த விஷயங்கள் வரும்பொழுது அது கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய உயர் தொழில்நுட்பங்களை, நவீன தொழில்நுட்பங்களை நம்ம கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலையும் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி மனித இழப்புகளை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற இந்த மாதிரியான விபத்து நேரங்கள்ல அந்த தொழில்நுட்பங்கள் கை கொடுக்கல அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல அதாவது இதெல்லாம் தொழில்நுட்பங்கள் ஆனா நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், இதனுடைய இம்பாக்ட் ஆன் பப்ளிக் இமேஜ்ல இது எப்படி போகுது, அந்த ரிலேஷன்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ், இறந்தவர்கள் பறிகொடுத்தவருடையது, இதெல்லாம் அகமதாபாத் விமான நிலையம் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலரும் வருத்தம் தெரிவித்து தங்களது பதிவுகளை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னையில் இருந்து அகமதாபாத்திற்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் என்பது உடனடியாக சென்னைக்கு திருப்பி அழைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த விமானம் தற்போது சென்னை விமான நிலையத்தையும் அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது அகமதாபாத் விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. விமானங்களினுடைய புறப்பாடு, வருகை என்பது இருக்குமா? என்ன ஸ்டேட்டஸ்? சற்று நேரத்திற்கு பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் ஏர் இந்தியாவினுடைய விமான விபத்து காரணமாக கடந்த 3 மணி நேரங்களுக்கும் மேலாக அகமதாபாத்தினுடைய விமான சேவைகளுமே அனைத்துமே தற்காலிகமாக மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்ட நிலை. தற்பொழுது அந்த பகுதியில் விமானங்கள் வெளியே செல்வதற்கு அகமதாபாத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு பணி தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விமானங்கள் காலதாமதமாக அங்கு இருக்கும் நிலையில் அந்த விமானங்கள் தற்பொழுது முதற்கட்டமாக புறப்படும் எனவும் பல்வேறு மற்ற மாநிலங்களில் அகமதாபாத்திற்கு வர வேண்டி அருகில் வானில் வட்டமிடத்திற்கு கொண்டிருக்கும் அந்த விமானங்களும் உள்ளே வருவதற்கான அனுமதி என்பது தற்பொழுது முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக விமான சேவைகள் என்பது படிப்படியாக அடுத்த 1 மணி நேரத்திற்குள் முழுமையாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த விமான நிலையத்தில் பணியில் இருந்த CISF பணியாளர்களில் சுமார் 400 பேர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு
கொண்டிருக்கும் நிலையில் கூடுதல் வீரர்களை பாதுகாப்பிற்காக அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் CISF, NDRF உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த சுமார் 6 டீம்கள் தற்பொழுது அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு மீட்பு பணிக்கு வந்ததன் காரணமாக CISF அதிகாரிகள் மீண்டும் விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு பணிக்கு திரும்பியுள்ளார்கள். அதனால் தற்பொழுது விமானத்தினுடைய சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. சுசித்ரா, அதே நேரத்தில் சிவில் ஹாஸ்பிட்டல் சோர்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 133 பேரது உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் பலரும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மருத்துவமனையினுடைய இந்த ஹாஸ்டல் விடுதியில் இருந்த மாணவர்களினுடைய நிலை என்ன? அவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுசித்ரா? பாலா, இந்த விபத்து நடைபெற்ற பொழுது சுமார் 20 முதல் 36 மாணவர்கள் வரை அங்கு உணவு விடுதியில் அவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் 20 மாணவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையுடைய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் எனவும், முதற்கட்டமாக சுமார் 10 முதல் 14 மாணவர்கள் வரை அதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி வருகிறது. குஜராத் மாநிலத்தினுடைய மீடியாக்கள் தொடர்பிலிருந்து இந்த ஒரு தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக மாணவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக அதாவது மருத்துவ மாணவர்கள் சங்கமான ஃபைமா அமைப்பினுடைய தகவல் அடிப்படையில் சுமார் 30 மாணவர்கள் கடுமையான ஒரு அந்த ஒரு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி என்பது விமானத்தில் பயணித்த பெரும்பாலானவர்கள் உயிரிழந்த நிலையில் விமானத்தில் பயணித்த முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தார் அப்படிங்கிற தகவலை தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பரிமல் நவநீத் உறுதி செய்திருக்கிறார். அந்த தகவலையும் பதிவு செய்தார். குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை குஜராத்தினுடைய 16வது முதல்வராக இருந்த விஜய் ரூபானி தற்பொழுது இந்த கோர விபத்தில் உயிர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகமானது அறிவித்துள்ளது. அவருடைய மரணத்தை தற்பொழுது எம்பியும் குஜராத்தினுடைய விஜய் ரூபானி நெருங்கிய நண்பருமான பரிமல் நத்வானியும் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் அவர் உறுதிப்படுத்தி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குஜராத்தினுடைய முதல்வராக அவர் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் குஜராத்தினுடைய பல்வேறு அமைச்சரவைகள் சுமார் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பணியாளர்துறை அமைச்சராகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் குஜராத்தினுடைய முதல்வராகவும் பணியாற்றியிருந்தார். முன்னாள் மாநிலங்களவையினுடைய செயலராகவும் குஜராத் மாநிலத்தினுடைய பாஜக அவர் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மேயராக ராஜ்கோட் முனிசிபல் கார்பரேஷனில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் படிப்படியாக உயர்ந்து குஜராத்தினுடைய முதல்வர் பொறுப்பிற்கு அவர் வந்தது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஒரு மனைவி 3 குழந்தைகள் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அதாவது தற்பொழுதைய மியான்மருடைய யாங்கோனில் பிறந்து அதன் பிறகு இங்கு குஜராத்